உயர் அதிகாரிகள் தன்னை டார்கெட் செய்வதாக மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், உண்மையை சொல்வதால் தன்னை பணியிட நீக்கம் செய்தாலும் கவலையில்லை என்றும் கூறியுள்ளார். மெய்யநாதன் மினிஸ்டருக்காக வண்டியை கேட்டீங்க, ஆனா சிஎம் பந்தோபஸ்துக்காக வண்டி எடுத்துன்னு சொல்லிவிட்டு எனக்கு வண்டியே கொடுக்காம நான் வண்டி இல்லாம பைக்கில் தான் மூவ் பண்ண. எல்லாருக்கும் தெரியும், ஹெல்மெட் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம்ல பைக்கில் தான் போனேன். என்னோட டிரைவர் இருந்தார். அதன் பிறகு நான் பந்தோபஸ்துல எனக்கு கண்டிஜென்சி கான்வாயில பைலட்டா போடுறாங்க. அதாவது முதலமைச்சர் ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு ஒரு தனி வாகனம் இருக்கும், பைலட் இருக்கும், அது தனி. இது இரவு நேரங்களில் ஏதாவது எமர்ஜென்சியா போறாரு அப்படின்னு சொன்னா இந்த கண்டிஜென்ட் பைலட் நான் மைக்கில் கூப்பிட்டு சொல்றேன், பதிவு பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்லயும் அதிகாரிகளுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன், எனக்கு வாகனம் இல்லை, வாகனம் கொடுங்கன்னு. ஏற்கனவே என்கிட்ட இருந்த வாகனம் பிடுங்கப்பட்டது. எனக்கு இப்போ மறுப்பு தெரிவிக்கிறாங்களே ஐயா அவர்கள், இப்போ வண்டியை புடுங்கல அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்களே, அப்போ எப்படி திருச்சி வாகனம் என்கிட்ட வந்துச்சு? எல்லாம் கவனமா இருந்துக்கோங்க. திருச்சியில இருந்து ஒரு வாகனத்தை எனக்கு கொடுக்குறாங்க எஸ்காட்டுக்கு. அன்னைக்கு நைட்டுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு முழுதும் அடுத்த நாள் காலையில முழுதும் அந்த கால்வாயில இருந்துட்டு 2 நாள் ஓட்டின பிறகு அந்த வண்டி வாங்கிட்டாங்க. வண்டி வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த அதிகாரி சொன்ன அதிகாரி நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் எனக்கு வண்டியே கொடுக்கல. நான் இன்னைக்கு காலையில கூட மைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன், சார் எனக்கு வண்டி வரல, நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு, நான் என்னால பைக்கில் போக முடியல, 150 கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு. உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும்? எத்தனை நாள் கொட்டுவீங்க? என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எடுத்துட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி. ஆனஸ்டிக்கு, என்னுடைய நேர்மைக்கு, என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் செஞ்ச பணிக்கு 11 மாசம் நான் இந்த மாவட்டத்துல செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணா பண்ணிட்டு போங்க, நோ பாதரேஷன் அட் ஆல். ஆனா இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும். 2 உயர் அதிகாரிகள். ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன், செந்தில்வேல் ஐபிஎஸ். அதர் ஒன் ஆபீசர் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம், போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க எங்களை நேற்று எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறார். இப்படி வரல காமிச்சு, இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா, வரையிலன்னா உடைச்சிருவாங்களாம். எப்படி? நேர்மைக்கு விடும் சவால் இது. நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா?